80% நாங்கள் புக் பண்ண வேன்ஸ் வாகனங்கள் எல்லாருமே 3 நாள் முன்னாடி நாங்கள் வரமாட்டோன்ட்டு. ஓகே. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுத்தோம்ல, கட்டுத்தொகை திருப்பி வந்து கையில் கொடுத்துட்டாங்க. சேர்ஸ் சொல்லியிருந்தோம்ல, அந்த சேர்ஸ் வெண்டார்ஸ்லாம் இல்லைங்க மேலிடத்து உத்தரவு தர வேண்டான்ட்டாங்க. அதையும் மீறி அங்கங்கே 2000 சேராக கலெக்ட் பண்ணோம். 15 லட்சம் 2000 1000 500 இப்படி சேர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்க. அந்த பாதை NH நேஷ்னல் ஹைவே திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நடுவில் குழி வெட்டி அதை NH எப்படி இருக்கும் தெரியும்ல, கிட்டத்தட்ட 6 வே 7 வே மாதிரி இருக்கிற NHஐ 1 வேயாக மாற்றினாங்க. அட் அ டைமில் ஒரு கார் தான் போக முடியும், ஒரு கார் தான் வர முடியும். திடீர் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் உருவாக்குனாங்க. அந்த மாநாட்டுக்கு யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் இருக்குல்ல, அவங்ககிட்ட ஓவராலாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, டோல்கேட்டில் எல்லா வண்டியும் நிறுத்து. எங்களுக்கும் நண்பர்கள் இருப்பாங்கள்ல, எங்களுக்கும் காவல்துறை நண்பர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க மற்ற லைனில் தனியாக வந்து தலைவா முத நாள் நைட்டு இந்தந்த டோலில் நிறுத்த சொல்லிட்டாங்க, பார்த்துக்குங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பல பேர் கவர்மெண்ட் பஸ்ஸில் கிளம்பி வந்தாங்க, பல பேர் ட்ரெயினில் ஏறி வந்தாங்க, பல பேர் லிஃப்ட் கேட்டு வந்தாங்க. நான் உட்பட மாநாட்டுக்கு நான் லிஃப்ட்டில் தான் போனேன், என் வண்டியை விடலை. அந்த தம்பிகள்லாம் யாருனே தெரியாது, பைக் மாதிரி போனேன். கேமராமேன் ஒருத்தர் வந்தார், அவருடைய கேமரா பேக்கை தூக்கிக்கிட்டு போனேன், நடந்து போனேன். இன்னொரு தம்பி, அவர் பேரும் என்னன்னு தெரியாது, அவர் பைக்கில் வந்து அண்ணா இப்போ எப்படி ஹெல்மெட் போனால் அப்படி, அதுக்கும் ஹெல்மெட் போட்டு கூட்டு போனாங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நெருக்கடிகள் தந்தாங்க. பட் வி ஆர் ப்ரிப்பேர்ட், வி ஆர் ஆன்டிசிபேட்டிங் திஸ்.